சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். லிஃப்கோ நிறுவனம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த 3 நாள் உபன்யாச தொடரின் 2ஆம் பகுதியாக இன்றைய தினம் ஆழ்வார்கள் கண்ட ராமன் என்ற தலைப்பிலே ஸ்ரீராமபிரான் வனவாசம் புறப்படுவதிலிருந்து சூர்பனகையின் அங்கபங்கம், சூர்பனகையின் காது மூக்கு அறுபடும் வரை நடந்த சம்பவங்களை ஆழ்வார்கள் எப்படி ரசித்தார்கள் என்பதை இந்த வீடியோவிலே நாம் காண்போம். ஸ்ரீராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதன் தீர்மானித்து விடுகிறார். நாளையே பட்டாபிஷேகம்னு நாள் குறிச்சாச்சு. எல்லா ஏற்பாடும் சிறப்பாக நடந்துன்னு இருக்கு. அந்த நிலையில்தான் கூனி அவள் தான் கைகையிட்ட சொல்லி கைகையின் மனதை கலைக்கிறாள். ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் என்னும்போது கௌசல்யாவை விட கைகேயி தான் அதிகமாக சந்தோஷப்பட்டா. ஆனால் அவள் மனசை கெடுத்ததே கூனி தான். ஏன் இந்த கூனி கைகேயின் மனத்தை கெடுத்தாள் அப்படின்னா அதற்கான காரணத்தை ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்தில் அந்த காரணம் சொல்லப்படாவிட்டாலும் ஆழ்வார்கள் பகவானுக்கு ரொம்ப அணுக்க தொண்டர்கள். அதனால ரிஷிகளுக்கு காட்டாத பல ரகசியங்களை ஆழ்வார்களுக்கு பகவான் அனுபவமாக கொடுப்பான். அதை அனுபவித்து ஆழ்வார்கள் பாடியிருக்கா. இப்போ இந்த மந்தரைங்கிற கூனி அவள் ஏன் இப்படி ராமன் பட்டாபிஷேகத்தை நிறுத்தணும்னு சூழ்ச்சி பண்ணான்னா அதற்கான காரணம் திருமழிசை பிரானும் திருச்சந்த விருத்தத்தில் பாடுறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை உண்ட அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய நீலமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கமே என்று அந்த சந்தத்தை சேவிக்கும் போதே திருச்சந்த விருத்தம் என்பது புரிந்துவிடும். இந்த கூனியின் முதுகில் ராமபிரான் சிறு வயதில் தன்னுடைய வில்லில் மண்ணுருண்டையை வைத்து கூனியின் கூன் முதுகில் அடித்தானாம். அதை மனசில் வச்சுட்டு கர்வங்கட்டி ராமனை பழிவாங்கணும்னு சொல்லித்தான் இந்த பட்டாபிஷேகத்தை கூனி தடுத்து நிறுத்தி விட்டாள் என்று திருமழிசை பிரான் இந்த காரணத்தை பாடியிருக்கிறார். நம்மாழ்வாரும் இதே விஷயத்தை திருவாய்மொழியில் முதல் 10 5ஆம் திருவாய்மொழி 5ஆம் பாசுரத்திலே அருளி செய்கிறார். திருவாய்மொழியில் மானை நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. இது திருவாய்மொழி பாசுரம். இதில் நம்மாழ்வாரும் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஏன்னா ஆழ்வார்களுக்கு ஸ்ரீ ராமபிரானின் பால லீலைகள் நாம் எதுவுமே சொல்லலையேன்னு வருத்தம் போல இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன்னு சொன்னால் பால லீலைகள் தான். வெண்ணையை திருடினான், அப்புறம் பாம்பு மேலே நடனமாடினான், மலையை தூக்கினான், நாட்டியமாடினான், குழல் ஊதினான், கிருஷ்ணனுக்கு சொல்லிண்டே போகலாம். அப்புறம் வெண்ணையை விழுங்கினான், மண்ணை உண்டான், கன்றினை வாலோலை கட்டி கண்ணுக்குட்டி வாழை பிடிச்சின்னு ஓடினான். எத்தனையோ லீலைகள் கண்ணபிரானுக்கு. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் ராமன்னு சொன்னாலே ஒரு 12 வயசுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அதனால ராமனுடைய லீலைன்னு அனுபவித்து இதை ஆழ்வார்கள் பாடுறா. இது ராமன் ஆழ்வார்களுக்கு காட்டியிருக்கான். சின்ன வயசுல நம்மாழ்வார் பாசுரம் கூனே சிதைய, அந்த கூனியின் கூன் முதுகு, அந்த ஹம்புன்னு சொல்லுவோமே, அது நீங்கி அவள் முதுகு நேராவதற்காக உண்டை வில் மண்ணுருண்டையை வில்லிலே வைத்து உண்டை வில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு பாடினார். இங்கே ஒரு பெரிய கேள்வி கேட்டாலும் ஸ்ரீ பராசர பட்டர் திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், என்ன இந்த மாதிரி நம்மாழ்வார் பாடியிருக்காரு, கூனியின் முதுகில் மண்ணுருண்டையை வைத்து யார் அடித்தார்னா கோவிந்தன் அடித்தான்னு பாடியிருக்கார். கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, கோவிந்தன் தான் வில்லிலே மண்ணுருண்டையை வைத்து கூனி முதுகில் அடித்தான்னு. கோவிந்தன்கிறது கிருஷ்ணனோட பேர். கோனா பசு, கோவிந்தன்னா பசுக்களை மேய்க்கும் கண்ணபிரான். கிருஷ்ணன் அடித்தான். ராமன் தானே கூனி முதுகில் மண்ணுருண்டை அடித்தான், கிருஷ்ணன் அடித்தான்னு ஆழ்வார் பாடியிருக்காரே ஏன்னு கேட்டாலாம். பராசர பட்டர் சாதிச்சாராம், போம் பழியெல்லாம் அமணன் தலையோடே போம். இதுக்கு ஒரு கதை சொல்றார் பராசர பட்டர். ஏன் ராமன் செய்த லீலையை கண்ணன் தலையில் ஏறிட்டு நம்மாழ்வார் பாடினார்னா பராசர பட்டர் சாதிக்கிற விளக்கம். ஒரு ஊரில் ஒரு திருடர் தான். திருடர்கள் என்ன பண்ணுவா, கண்ணக்கோல் வச்சு திருடுவாளாம். அந்த வீட்டு சுவரில் கண்ணக்கோல் வைத்து ஏறி போய் திருடுவது வழக்கம். அவன் ஒரு வீட்டில் அந்த திருடன் திருட போனான். அந்த வீட்டில் அன்று மாலை தான் காம்பவுண்டு சுவர் கட்டியிருக்கா. சுவர் ஈரமாக இருந்தது. கண்ணக்கோல் வச்சு ஏறினவன் அந்த ஈரமான சுவர் இடிஞ்சு விழ இவனும் கீழே விழுந்து திருடன் மாண்டு போனான். மறுநாள் காலை திருடனுடைய மனைவி ராஜாவிடம் போய் புகார் அளித்தாளாம். என்ன புகார்னா, என் கணவன் இறந்து போனதுக்கு அந்த வீட்டு ஓனர் தான் காரணம். ஏன்னா என் கணவர்
அவர் பாட்டுக்கு ஸ்ரத்தையா அவருடைய கடமையை செய்ய போனார். திருடன் என்ற முறையில் அவருக்கு கடமை வீடு வீடாக போய் திருடுவது. அந்த கடமையை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் போன இடத்துல அந்த வீட்டுக்காரன் பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி சுவரை ஈரமாக வச்சு, அதனால் என் கணவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டதே. அந்த வீட்டுக்காரன் யோசிச்சிருக்க வேண்டாம்? இரவு நேரம் என்றால் கடமையிலே சின்சியரா, கடமை கண்ணியத்தோடு எத்தனை திருடர்கள் திருட வருவார்கள், அவர்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி சுவரை காய வச்சிருக்கணுமா இல்லையா? அதை பண்ணாமல் விட்டுட்டான். ராஜா தட்டி கேட்கணும்னு இது ஒரு புகார். அந்த ராஜா அதுக்கு மேலே கெட்டிக்காரன். அவன் வீட்டுக்காரனை கூப்பிட்டான், இங்கே வா அப்பா, அநியாயமாக ஒரு திருடனுடைய உயிர் நீ சுவரை ஈரமாக வைத்ததால் போனது, ஏன் ஈரமாக வச்சேன்னா? அவன் வீட்டுக்காரன் பார்த்தான், ராஜா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு யார் காரணம்னா அந்த கொத்தனார் இருக்காரே, இந்த சுவரை முன்னாடியே கட்ட சொன்னேன், கொத்தனார் தான் லேட்டாக கட்டிட்டார், நீ கொத்தனாரை கூப்பிட்டு கேளுன்னா. ராஜா பார்த்தான், அதுவும் சரிதான், சுவர் ஈரமாக இருந்தால் கொத்தனார் தானே பொறுப்பு. இவன் என்ன பண்ணுவான்? கொத்தனாரை கூப்பிட்டான். கொத்தனார் சொன்னார், ராஜா எனக்கு தெரியாது, நான் செங்கல்லாம் அடுக்குவேன், சிமெண்ட்டு பூசுவேன், எல்லாம் சரி, தண்ணி விடுறது சித்தாள் வேலை, சித்தாள் தான் தாமதமாக தண்ணி விட்டான், அதனால தான் ஈரமாக இருக்குது, அவனை கேளுங்கன்னான். சித்தாளை கூப்பிட்டான் ராஜா. அவன் சொன்னான், நான் முன்னாடியே தண்ணீர் ஊற்றலான்னு தயாராக இருந்தேன், ஆனால் அதுக்கு குடம் வேணும். அந்த குடத்தை செய்து தர வேண்டிய அந்த குயவர், பானை செஞ்சு தர வேண்டிய அந்த குயவர் அவர் தாமதப்படுத்திட்டார், அதனால் குடம் லேட்டாக வந்துடுத்து, அதனால தான் லேட்டாக தண்ணி விட்டேன். குயவனை கூப்பிட்டான் ராஜா. ஏன்யா சரியான நேரத்துக்கு நீ அந்த பானையை குடத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்டான். அவர் சொன்னார், நான் முன்னாடியே பானை செஞ்சுன்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ என்னாச்சு, நடுவில் ஒரு பெண் அப்படியே அந்த வழியாக போனா, அவள் அழகை பார்த்தேன், அப்படியே மயங்கிட்டேன், பானை ஏதோ வேறு வடிவத்தில் கண்ணாப்பினான்னு வந்துடுத்து, அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி மீண்டும் பானை செய்ய தாமதமாச்சு, அந்த பெண் குறுக்க போனது தான் காரணம், என்னுடைய அட்டென்ஷன் கவனம் சிதறியதுன்னா. அந்த பெண்ணை கூப்பிட்டான் ராஜா. நீ ஏம்மா அந்த வழியாக போனேன்? உன்னால தான் அந்த குயவனுடைய கவனம் சிதறி, அதனால தான் அந்த பானை செய்து தர தாமதமாகி, அதனால் சித்தாள் லேட்டாக தண்ணி விட்டு, அதனால் சுவர் ஈரமாக இருந்து, அதனால் ஒரு அப்பாவி திருடனோட உயிர் போச்சு, நீ ஏன் அந்த வழியாக போனேன்னு கேட்டான். அவ சொன்னாலாம், நான் ஒரு சலவை தொழிலாளிகிட்ட சலவை பண்ண துணி கொடுத்துருந்தேன், அவர் உடனே கொடுக்கல, அவர் தாமதப்படுத்தினார், அதனால தான் ரெண்டாந்தரம் அந்த வழியாக போகிறாப்புல இருந்தது, இல்லைன்னா நான் எப்பயோ வாங்கிட்டு போயிருப்பேன்னா. சலவை தொழிலாளியை கூப்பிட்டா ராஜா. ஏயா நீ துணியை லேட்டாக கொடுத்த, உன்னால தான் உயிர் போச்சுன்னா. அவன் சொன்னான், நான் முன்னாடியே துணியை துவைக்கலான்னு தான் போனேன், ஆனால் அந்த ஆற்றில் யாரோ ஒரு மௌன சன்னியாசி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், நான் துணியை துவைச்சா அவர் மேலே நீர் தெரிக்கும், அது ஏதோ பாப்பமோன்னு நினச்சேன், அந்த மௌன சன்னியாசி நின்றுட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட்டாக துணி துவைச்சேன், அதனால தான் கொடுக்க லேட்டாச்சு, அதனால தான் அந்த பெண் ரெண்டாம் தரம் அந்த பக்கம் வந்தா, அதனால தான் குயவனுக்கு கவனம் டிஸ்டர்ப் ஆச்சு, அதனால தான் பானை கொடுக்க லேட்டாச்சு, அதனால தான் சித்தாள் லேட்டாக தண்ணி ஊற்றினான், அதனால தான் சுவர் ஈரமாக இருந்தது, அதனால தான் ஆள் போயிட்டான். அப்போ ராஜா பார்த்தான், அந்த மௌன சன்னியாசியை வர சொல்லுன்னா. மௌன சன்னியாசி வந்தார். பார், உன்னால் அப்பாவி திருடனுடைய உயிர் போயிருக்கு, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிறேன்னா. அவர் யார்? மௌன சன்னியாசி. அப்படியே இருந்தார். இவர் தலையை வெட்டிவிடுன்ட்டான், ஏன்னா இவர் தானே மௌனமாக இருக்கார், இவர் தான் பதிலே சொல்லலை. அவாவா இன்னொருத்தரை காட்டி விட்டா, இவர் ஒன்றுமே பேசலை, தலையை வெட்டுன்ட்டானோ. அப்போது தப்பு யார் மேலேனா, திருடன் அங்கே கண்ணக்கோல் வச்சு திருட போனது அவன் தப்பு, இவன் கொழுப்படுத்து போய் விழுந்தான். யாரோ பண்ண தப்பு, பழி பாருங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுத்து, பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம். இந்த கதையை பராசர பட்டர் சாதிச்சாராம். இது போலத்தான் கிருஷ்ணன் இருக்கிற லீலையெல்லாம் அவன் வந்துட்டு போயிட்டான் இல்லையா. ராமன் பாவம் இருந்து ஒரே ஒரு லீலை, கிருஷ்ண லீலைன்னா நிறைய விளையாடி இருக்கார், ராமன் இருந்தும் பண்ணது ஒரே ஒரு லீலை தான். ஆனால் ஒரு சமத்து குழந்தைய போய் இது இப்படி விஷமம் பண்ணித்துனா யாராவது நம்புவாளா? அதனால் என்ன பண்ணிட்டாலாம், எங்கேயோ திருடன் கண்ணக்கோல் வச்சதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மௌன சன்னியாசி மேலே பழிய போட்ட மாதிரி, என்னது கூனி முதுகில் மண்ணுருண்டையை வச்சு வில்லால் அடிக்கிறதா? நம்ம ராமன் இதெல்லாம் பண்ண மாட்டார். இதெல்லாம் யார் பண்ணுவார்னா, இந்த விஷமக்கார கண்ணன் இருக்காரு, இவருக்கு தான், இந்த கிருஷ்ணனுக்கு தான் லீலைகளே பண்ணி வழக்கம். இவர் தான் இந்த மண் எடுத்து அடிக்கிறது, அதை எடுத்து அடிக்கிறது, இதை எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் இவர் தான் நிறையா பண்ணியிருக்கார். கோபிகைகள் தலையில் மண் குடத்தோடு போனால் கல் எடுத்து அடிக்கிறதெல்லாம் கிருஷ்ணன் தானே. அப்போ மண் எடுத்து முதுகில் அடித்தானாலும் அதுவும் கிருஷ்ணன்னு நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டார், ராமன் பண்ணதுக்கு பழிய தூக்கி கிருஷ்ணன் தலையில் போட்டார். அதான் கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய், ராமா இல்லை, ராகவா இல்லை, கோவிந்தா, கோ என்னும் பசுக்களை ரட்சித்த கிருஷ்ணா, நீதான் கூனியின் முதுகில் மண்ணுருண்டையை அடித்தாய் என்று நம்மாழ்வார் பாடிட்டார்னு இது நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படி ரசித்து அனுபவித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்போ என்ன விஷயம்னா, ஒரு பக்கம் ராமனுடைய ஒரு இளமைக்கால லீலையும் ஆழ்வார்கள் ரசிச்சிருக்கா. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, யாரையுமே நாம் லைட்டாக எடுத்துக்கக்கூடாது. இது பெருமாளுக்கு ஒரு தோஷம், அவர் ஒருத்தனை அடிச்சுட்டான் பழி வாங்கினா குறையா சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. யாரையுமே நாம் லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஒன்றுமே இல்லாத கூனின்னு நினைக்கிறோம்,
அவள் மனசில் ஒரு கிரட்ஜுன்னு இருந்தால் அது பின்னாடி எப்படி வந்து பழிவாங்கிறது பாருங்க. அப்போ வாழ்க்கையில் யாரையுமே வி ஷுட் நாட் டேக் இட் ஈஸி. அதை இந்த சம்பவம் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது வால்மீகி பாடாத ஒரு விஷயம். ஆழ்வார்களுக்கு பகவான் அருளை அவள் அனுபவித்து பாடியிருக்கா. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீராமபிரான் வனவாசத்துக்கு இப்போது புறப்படுகிறான். கூனியின் ஆலோசனைப்படி கைகேயி தசரதன்ட்ட 2 வரங்கள் வாங்கிட்டான். அப்படி வாங்கினதன் அடிப்படையில் பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம். ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும். ராமன் புறப்படுகிறான். அவன் புறப்படும் காட்சியை பெரியாழ்வார் திருமொழியில் பெரியாழ்வார் பாடுகிறார். ஏன்னா ஏற்கனவே நம்மாழ்வார் பார்த்தோம், திருமங்கையாழ்வார் பார்த்தோம், பெரியாழ்வாரை பார்க்க வேண்டாமா? பெரியாழ்வார் அற்புதமாக பாடுகிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடியவனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீத்தை மணாளனை பாடிப்பற. அற்புதமான பாசுரம் பெரியாழ்வார் பாடுறார். இதில் 3 தாய் சொல்லியிருக்கார். மாற்றுத்தாய், ஈற்றுத்தாய், கூற்றுத்தாய். ஹூ இஸ் மாற்றுத்தாய், ஹூ இஸ் ஈற்றுத்தாய், ஹூ இஸ் கூற்றுத்தாய் அப்படின்னா சுவாமி மணவாள மாமுனிகள் பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் அருளி இருக்கிறார். அதில் 2 விதமான அர்த்தங்கள் இதுக்கு காட்டியிருக்கார். ஒன்று மட்டும் இப்போ விஞ்ஞாபனம் பண்ணுறேன். ஒன்று என்னன்னா, மாற்றுத்தாய்னா மற்றொரு தாயின்னு அர்த்தம். ராமனுக்கு கௌசல்யா மட்டும்தான் தாயின்னு இல்லை, மற்றொரு தாயாக அதே அன்பை காட்டியவள் யாருன்னா சுமித்ரை. அவளைத்தான் மாற்றுத்தாய், மற்றொரு தாயாக இருப்பவள். அந்த மாற்றுத்தாயான சுமித்ரை சென்று வனம் போகே என்றிட அவள் வந்து ராமன்ட்ட சொல்கிறாளாம், ராமா இந்த கைகேயி இருக்கும் நாட்டில் நீ இருக்கவே வேண்டாம், நீ காட்டிலேயே நிம்மதியாரு, இங்கே வந்தால் இதே அரசியல் இதே பாலிடிக்ஸ் தான் நடக்கும், வேண்டாம், இந்த நீயா நானா போட்டியே வேண்டாம், என் மகன் லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறேன். அவன்கிட்ட சொல்கிறா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அட்டவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். லக்ஷ்மணா நீ அவனோடு செல், ராமனோடு செல். ராமன் தான் இனி உனக்கு தந்தை, சீதை தான் உனக்கு தாய், காடுதான் அயோத்தி, சந்தோஷமாக போய் கைங்கரியம் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறா. அப்போ சுமித்திரை சொன்னா, பையன் லக்ஷ்மணன் கூட இருக்கான், நீ நிம்மதியாக அங்கேயே இரு. அதனால் அதாவது காட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறான்னு அர்த்தம் இல்லை, இந்த நாட்டில் வேண்டாம்ப்பா, இவ்வளோ பேர் உன் மீது பொறாமப்பட்டு இருக்கா, இந்த கைகேயி உள்ளிட்டோர், வேண்டாம், நீ நிம்மதியாக காட்டில் இருண்டாளாம். அடுத்து ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ. ஈற்றுத்தாய்னா ஈன்றெடுத்த தாயான கௌசல்யா, அவள் பின்தொடர்ந்து, ராமா நீ காட்டுக்கு போனால் எனக்கு வேற யார்டா இருக்கா என்று கௌசல்யா அழுகிறாள். ஆனால் ராமன் சொல்கிறான், அம்மா உங்களை நான் அழிச்சுன்னு போக முடியாது, ஏன்னா எனக்காக தாயை கஷ்டப்படுத்தவும் கூடாது. அடுத்து கணவன் எங்கே இருக்காரோ அவரோடு மனைவி இருப்பது தான் சிறப்பு. அப்பா வேற என்னை காட்டுக்கு அனுப்பின வேதனையில் இருப்பார், அவருக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும், நீங்கள் வராதிங்கோன்னு பிரிஞ்சு போகிறான். அப்போ கௌசல்யா அழறாளாம், ஐயோ என் ராமன் போகிறானேன்னு. அப்போ மாற்றுத்தாயான சுமித்ரை மற்றொரு தாய், நீ போயிட்டு வாடா, அங்கே நிம்மதியாக இரு, என் பையன் கூட வந்து கைங்கரியம் பண்ணுவான், இந்த நாடெல்லாம் வேண்டாம், இது கையே எடுத்துன்னு போட்டோம், உனக்கு எதுக்குடா இந்த பாடு, நீ நிம்மதியாக இருன்னு நல்லெண்ணத்தில் சொல்லி அனுப்புறா. ஈன்றெடுத்த தாயான கௌசல்யாவோ, ஐயோ ராமா நீ காட்டுக்கு போகணுமான்னு அழறா. இந்த நிலையில் கூற்றுத்தாய் சொல்ல கொடியவனம் போன, கூற்றுவன்னா யமன் அர்த்தம், கூற்று யமன் போல் வந்த அந்த கைகேயி காட்டுக்கு போய் என்று ஏவினதாலே காட்டுக்கு போனான் ராமபிரான். அப்போ மாற்றுத்தாயான சுமித்ரை, நீ போயிட்டு வா, என் பையன் கூட வருவான்னா. ஈன்றெடுத்த தாய் ஈற்றுத்தாயான கௌசல்யா, ஐயோ ராமா போரியான்னு அழுதா. கூற்றுவன் யமன் போல் வந்த கூற்றுத்தாய் கைகேயி காட்டுக்கு போ என்று ராமனை ஏவ, அதன்படி ராமன் வனவாசம் புறப்பட்டு சென்றான் என்பது பெரியாழ்வாருடைய அனுபவம். அதன்பின் காட்டுக்கு செல்கிறான், குகனோடு தோழமை கொண்டான், கங்கையை கடந்தான், பரத்வாஜர் ஆசிரமத்தை அடைந்தான், வால்மீகியின் ஆசிரமத்தை அடைந்தான். அப்போ சித்திரக்கூட்டத்தில் வால்மீகி எழுந்தருளி இருந்தார்னு வால்மீகி ராமாயணத்திலேயே பார்க்கிறோம். அவர் ஆசிரமத்துக்கும் ராமன் சென்று இருக்கிறான். வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பு இருக்குது அயோத்தியா காண்டத்தில். அதன் பின் சித்திரக்கூட்டத்திலே லக்ஷ்மணன் ஒரு அழகான பர்ணசாலை அமைக்க, அந்த சித்திரக்கூட்டத்தில் சீத்தை, ராமன், லக்ஷ்மணன் மூவரும் எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் பரதன் வந்தான். தசரதன் வானகம் போனதையும் ராமன் கானகம் போனதையும் கேள்விப்பட்டான். தசரதனுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணான். இனி இந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்வதாவது ராமபிரானை அழைத்து வர வேண்டும் என்று ராமனை அழைத்து வர ரத கஜ துரக பதாதிகளோடு புறப்பட்டான் பரதன். நேரா சித்திரக்கூட்டம் நோக்கி வருகிறான். வந்து ராமனை அடிபணிந்தான். நாட்டுக்கு வா என்று அழைத்தான். இந்த சம்பவத்தை பெரியாழ்வார் திருமொழியில 3ஆம் பத்து 9ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தில் அற்புதமாக பாடுகிறார். முடி ஒன்றி மூ உலகங்களும் ஆண்டு
உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. அற்புதமான பாசுரம் பெரியாழ்வார் சாதிக்கிறார். முடி ஒன்றி உலகங்களும் ஆண்டு. ராமா, உலகத்தையும் நீதான் ஆளணும், நீதான் தலையிலே முடிசூடி கொள்ள வேண்டும், நீதான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உன் அடியேற்கு அருள். அடியேன் என்னைக்குமே உனக்கு அடியவன், உனக்கு கைங்கரியம் பண்ணத்தான் அடியேன் ஏற்பட்டவனே ஒழிய தேவரீர் உட்கார வேண்டிய ஆசனத்துல அடியேன் உட்காரலாமா? அப்போ 1000 நட்சத்திரங்களும் 1000 சந்திரங்களும் சேர்ந்து வந்தாலும் அது ஒரு சூரியனாக ஆகிவிடுமா? எத்தனை விலங்குகள் சேர்ந்து வந்தாலும் ஒரு சிங்கமாக ஆக முடியுமா? அப்போ ராமா, நீ அமர வேண்டிய ஆசனத்துல நான் எப்படி அமர முடியும்? அதனால நீதான் வரணும்னு அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிங்கிறார். பெரியாழ்வார் சாதிக்கிறார், படியில் குணத்து எல்லையில்லாத நற்குணங்கள், ஒப்பற்ற நற்குணங்கள். பரதனுடைய குணத்துக்கு யாரையுமே நிகர்னு சொல்ல முடியாதான். இதனால இன்ஸ்பயர் ஆகித்தான் பின்னாடி கம்பர் சொல்றார், 1000 ராமர் நின்கீழ் ஆவரோ தெரியனம்மா. குகன் பரதனை பார்த்து சொல்றானா, 1000 ராமன் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக மாட்டார்கள். ஏன் பின்னாடி கம்பராமாயணத்துல யுத்த காண்டத்துல கௌசல்யா சொல்றா, எண்ணில் கோடி ராமர்கள் ஆயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ. 1 கோடி ராமன் வந்தாலும் ஒரு பரதனுக்கு நிகராக மாட்டார்கள். அப்போ படியில் குணத்து பரத நம்பி, அத்தனையும் பெரியாழ்வார் அன்னைக்கே சாதிச்சுட்டார். ஒப்பற்ற குணம் படைத்தவன், எல்லையில்லாத குணம் படைத்தவன் பரதன். நம்பி என்றாலே குணங்களால் பரிபூர்ணன்னு அர்த்தம். ஏன்னா ஆழ்வாருக்கு எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் திருப்தி இல்லையாம் பரதாழ்வானுடைய குணங்களை என்னவென்று சொல்வது. அதனால தான், ஏன்னா ராமன் வைத்தபடி இருப்பவன் அவன். லக்ஷ்மணன் கூட கொஞ்சம் விடாப்பிடியா பிடிச்சு பிடிவாதமாக கைங்கரியம் பண்ணுவேன்பான். பரதன் அப்படி இல்லை. என் ராமன் ஒன்று சொல்றான்னா அதன்படி நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடியவன். அப்போ அப்படிப்பட்ட பரதன் ராமனிடம் பிரார்த்திக்கிறான், அண்ணா நீங்க தான் வரணும் அப்படின்னா. ராமன் சொன்னா, இல்லடா பரதா, உங்க அம்மா கை ப்ராப்பரா வரம் வாங்கியிருக்கா. அப்பா 2 வரம் தருவதாக வாக்களித்தார், முறைப்படி கேட்டிருக்கா, முறைப்படி தான் ராஜ்யம் வந்திருக்கு, நீ தான் ஆளணும்னா. பரதன் சொன்னா, இல்லை அந்த கையை அம்மானு சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை, தப்பான வரம் வாங்கிட்டா, இந்த மாதிரிலாம் வரம் வாங்கப்படாது, நீ தான் மூத்தவன், நீ ஆளணும்னா. ராமன் சொன்னா, இல்லை பரதா, இந்த விஷயம் சுமந்திரன் பின்னாடி தான் சொன்னார், எனக்கு இப்போ காட்டுக்கு வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது. அது என்ன விஷயம்னா, கைகேயியை மணந்து கொள்ளும் போது கைகேயின் தந்தையான அஸ்வபதிக்கு தசரதன் ஒரு வாக்களித்திருந்தார், உங்களுக்கு பிறக்கும் பேரனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன். அதாவது அஸ்வபதியின் பேரன்னா கைகேயின் மகன், கைகேயிக்கு எந்த பிள்ளை பிறக்கிறானோ அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன்னு தசரதன் அஸ்வபதிக்கு வாக்களித்திருந்தார். ராமன் சொன்னா, அப்பா தான் தெரியாம அதை டிவியேட் பண்ணி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பார்த்துட்டார். நல்ல வேளடா, அம்மா தான் காப்பாத்தினா. அப்பாவை சத்தியசந்தராக ஆக்கினதே கைகேயி அம்மா தான், அவளை தப்பு சொல்லாத, நீ போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கோ. பரதன் சொன்னா, இல்லை முடியாது, நீங்க தான் ஆளணும்னா. ராமன் சொன்னா புரிஞ்சுக்கோடா, அப்பா சொல்லியிருக்கார். பரதன் சொன்னா, பரவாயில்ல, அப்படின்னா நான் வனவாசம் இருக்கேன், உங்களுக்கு அப்பாவோட வாக்கு தானே முக்கியம், நான் வனவாசம் இருக்கேன், நீங்க போய் ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்கன்னா. ராமன் சொன்னா, அதை எப்படிடா செய்ய முடியும், நான் தான் ஏற்கனவே வனவாசம்னு ஒரு விரதத்தை ஆரம்பிச்சுட்டேனே, ஆரம்பிச்சா பரவாயில்ல, இனிமே உங்களுக்காக நான் வனவாசம் இருக்கேன், எனக்கு பதிலாக நீங்க போய் ஆட்சியை பண்ணுங்கன்னா. ராமன் சொன்னா, அதெல்லாம் பாதியில் ஒருத்தர் மாற்ற முடியாதுப்பா, என்ன இருக்கு, ஒருத்தர் சென்னையிலேருந்து மதுரைக்கு பஸ் ஏறினார், பஸ் ஏறி மதுரைக்கு டிக்கெட் வாங்கிட்டார், போனவர் திடீர்னு செங்கல்பட்டில் இறங்கிண்டு இதே டிக்கெட்டுக்கு செங்கல்பட்டுலேருந்து எனக்கு பதிலாக என் தம்பி இதே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார்னா எப்படி ஒத்துப்பா? இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டே செங்கல்பட்டுக்கிட்ட வந்துருத்துங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுனா எவ்வளோ கஷ்டம், அது கண்டக்டர் ஒத்துப்பாரா? நான் வனவாசம்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் வனவாசமும் இருந்து கிளம்பி சித்திரக்கூடம் வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் மீதமுள்ள 13 வருஷம் 10 மாதம் தம்பி எனக்கு பதிலாக இங்கேருந்து தண்டகாரண்யம் வரைக்கும் வனவாசம் இருப்பான்னா, என்னடா இது, நான் ஆரம்பிச்சுட்டேன்டா, ஆரம்பித்ததை பாதியில் மாற்ற முடியாதுன்னா ராமன். பரதன் சொன்னா, ஏன் மாற்ற முடியாது, ஒருத்தரால் ஒரு கர்மா பண்ண முடியலைன்னா அவர் புல்லை தொட்டு கொடுத்து அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் கர்மா பண்ணுறா இல்லையா, அது போல் நீங்கள் புல்லை தொட்டு கொடுங்கோ, உங்களுக்கு பதிலாக அடியேன் வனவாசம் இருக்கிறேன், நீங்கள் ஆளணும்னா. இப்போ நமக்கு தோணும், லக்ஷ்மணன் தான் விடாப்பிடியாக நான் மேல் விழுந்து கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லுவான். பரதன் ராமன் வைத்தபடி இருக்கக்கூடியவன், அவனே இப்படி பேசுகிறானேன்னா அங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த ஜீவாத்மாவின் இயல்பான தன்மைங்கிறது பகவானுக்கு சொத்தாக இருப்பது. அவன் சுவாமி. அப்போ சுவாமியாகி அவன் இந்த சொத்தை பாதுகாக்கணும். அந்த லெவலுக்குள்ள அவன் எப்படி வச்சாலும் இருக்கேங்கிறான். ஆனால் அதையே மாற்றி ராமன் ஏதோ காட்டுக்கு போக வேண்டிய ஒரு நாடோடி போல அவன் காட்டுக்கு போவதையும்,
பரதன் சுவாமியாக இருந்த நாடாழ்வதையும் எந்த ஒரு பக்தனாலையும் ஜீரணிச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த சேஷத்துவங்கிற சொரூபம், அதோட பாரதந்திரியம், பகவான் வைத்தபடி இருத்தல்ங்கிறதும் பரதனுக்கு அதிகமாகவே உண்டு. இருந்தாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு இயற்கை தன்மை, அவன் சுவாமி, நாம் அவனுடைய அடிமை சொத்துன்னு இருப்பது. அப்போ அதுக்கே நேர் எதிராக போனால் எப்படி ஏற்க முடியும்? அதனால பரதன் விழுந்து கதறி பிரார்த்திச்சான், புல்லை தொட்டு கர்மா பண்ணுற மாதிரி, உனக்கு பதிலாக நான் இருக்கேனேன்னா. ராமன் சொன்னான், இல்லைப்பா அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா புல்லு தொட்டு கொடுத்து கர்மா பண்ணுறதுங்கிறது, ஒருத்தருக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லை, ஒருத்தர் பெட்ரிடனாக இருக்கார், ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கார், அவரால் ஒரு அமாவாசை தர்ப்பணம் பண்ண முடியலைன்னா புல்லு தொட்டு கொடுத்து இன்னொருத்தர் பண்ணலாம். ராமன் சொன்னான், நான் நல்ல முழு வலிமையோடு இருக்கேன், நான் எப்படிடா உங்ககிட்ட புல் தொட்டு கொடுத்து எனக்காக வனவாசம் இருன்னு சொல்ல முடியும்? அது முடியாதவர்களுக்காக கொடுத்த எக்ஸப்ஷன். நான் பாட்டுக்கு இந்த காரியத்தை பண்ணேன்னா நாளைக்கு எல்லாம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு அலுப்புப்பட்டு புல்லை தொட்டு இன்னொருத்தட்ட கொடுத்து அவரை விட்டு தர்ப்பணம் பண்ண சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் தப்பு பரதா, செய்யப்படாதுன்ட்டான். பரதனோ நீ வராமல் போகமாட்டேங்கிறான். அந்த நிலையில் தான் வசிஷ்டர் தலையிட்டு, ராமா உன் பாதுகையை கொடு, இந்த பாதுகைக்கு பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும். 14 வருஷம் அப்பா சொன்னபடி வனவாசம் மேற்கொண்டு விட்டு நீ நாட்டுக்கு திரும்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னார். அந்த ஆச்சாரியன் வாக்கை ஏற்றான். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே என்னும்படி அந்த பொன்மயமான பாதுகையிலே ராமன் ஏறி நின்று தன் சாநித்தியத்தை அதில் செலுத்தி அதை பரதாழ்வானுக்கு கொடுக்க, அதை தலைமேல் தாங்கினான் பரதாழ்வான். சத்ருஞ்சயன் என்னும் பட்டத்து யானையின் தலைக்கு மேல் வைத்தான். அதற்கு வெண்கொற்ற குடை பிடித்தான். கொடைப்பிடித்து பாதுகையை எழுந்தருள பண்ணிட்டு வந்தான். அயோத்திக்கு வெளியிலே நந்தி கிராமத்தில் வைத்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணா. பாதுகையின் தொண்டனாக கீழே பரதாழ்வான் இருந்தானே ஒழிய ஆட்சி செய்ததெல்லாம் பாதுகை. அதான் படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற. அடிநிலைனா திருவடி நிலையான பாதுகை. அப்படி பரதனுக்கு பாதுகையை கொடுத்தானே அந்த ராமனை பாடிப்பற அவனுக்கு பல்லாண்டு என்று பெரியாழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார். ஆக பரதாழ்வானுடைய குணத்தை இங்கே எப்படி கொண்டாடி இருக்கார் பாருங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு அண்ணாவோட பாதுகை ஆசனத்தில் வச்சு அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு கீழே தம்பி தொண்டனாக இருக்கிறான் என்றால் அது எப்பேற்பட்ட அண்ணன் தம்பி உறவு, ஏன் பகவானுக்கும் பக்தனுக்குமான உறவு. நாம் இன்றைக்கும் பெருமாள் சன்னதிக்கு போகிறோம்னா அவருடைய பாதுகையாக ஷட்டாரின்னு நம்மாழ்வார் இருக்கிறார். பெருமாள் திருவடி நம்மளை தொடர்றதில்லை, திருவடி நிலையான பாதுகை ஷட்டாரியான நம்மாழ்வார் அவர் தானே நம்ம எல்லார் தலையிலும் அலங்கரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போகிறார். அந்த பாதுகையை அப்படி கொண்டாடி இருக்கிறான் பக்தனாகிய பரதன். அதனால தான் சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்தை தொடங்கும் போதே முதல்ல பரதனுக்கு ஒரு நமஸ்காரம்னார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். பரதன்னு ஒருத்தன் இல்லைன்னா பாதுகையின் பெருமை உலகுக்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று ரசிக்கிறார். அந்த பரதன் செய்த பாதுகா பட்டாபிஷேகத்தை பெரியாழ்வார் அற்புதமாக கொண்டாடி இருக்கிறார். இப்படி பரதாழ்வானிடம் பாதுகையை அளித்த பின் தொடர்ந்து சீதாராமர்கள் அந்த தண்டகாரண்யம் என்னும் வனத்துக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே பல ரிஷிகளை எல்லாம் அடிபணிகிறார்கள். அத்ரி அனசூயை ஆசிரமம் என்ன, மேற்கொண்டு சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அதுக்கப்புறம் அகஸ்தியர், இப்படி ஒவ்வொரு ரிஷியாக சந்தித்து 10 ஆண்டுகள் தண்டகாரண்ய வனத்திலேயே எழுந்தருளியிருந்து 11ஆம் ஆண்டு மொத்தம் 14 வருஷ வனவாசத்தில் 10 வருஷம் தண்டகாரண்யம், 11ஆம் வருடம் பஞ்சவட்டி, கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவட்டி என்னும் இடம், அங்கே போய் தங்குமாறு அகஸ்தியர் அறிவுறுத்துகிறார். அகஸ்தியருடைய ஆலோசனைப்படி பஞ்சவட்டிக்கு எழுந்துருள்கிறார்கள். ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும். பஞ்சவட்டியில் லக்ஷ்மணன் அருமையான பர்ணசாலை அமைத்தான். கோதாவரி கரை ரம்யமான இடம், அங்கே மூவரும் எழுந்துருளி இருக்கிறார்கள். அங்கே ஒரு 3 வருஷம் ஆச்சு. அப்போ மொத்தம் 13 வருஷ வனவாசம் கடந்து விட்டது. 14ஆவது வருஷம் தொடங்க போகிறது. அப்போதுதான் அந்த பக்கமாக ஒருத்தி வந்தா. யாரு? சூர்பனகை. அப்போதுதான் ராவணனின் தங்கையான சூர்பனகை. சூர்பனா முரம்னு அர்த்தம், நகம்னா கையில் உள்ள நெயில். சூர்பனகை கையில் உள்ள நகங்கள் எல்லாம் முரம் மாதிரி இருக்குமா, அதனால சூர்பனகா அப்படின்னு அவளுக்கு பேராம். அந்த சூர்பனகை அந்த பக்கமாக வந்தா, ராமன் மீது காதல் கொண்டாள். ராமன் கிட்ட வந்தா, பல ஆசை வார்த்தை எல்லாம் பேசினா. ராமன் பார்த்தான், இவ பெரிய அரக்கி, இவளை கிட்டக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவளை அப்படியே நைஸாக அனுப்ப பார்த்தான். அவள் ராமன்கிட்ட காதலை சொல்லி, இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ணிண்டே தீரணும்னா ராமன் மறுத்தான். ஏன்னா ராமன் ஏகபத்தினி விரதன், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடியவன், மறுத்தான். ஆனால் அந்த சூர்பனகை என்ன பண்ணிட்டான்னா, சீத்தைன்னு ஒரு மனைவி ராமனுக்கு பக்கத்தில் இருக்கா, இந்த மனைவி அருகில் இருப்பதால் தான் ராமன் நம்மை ஏற்க மறுக்கிறான். இந்த சீத்தையை நாம் கொண்டுட்டோம்னா ராமனுக்கு வேற வழி இல்லை, நம்மளை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினச்சி சீத்தையை விழுங்க பார்த்தாள் சூர்பனகை.
அதனால லக்ஷ்மணன் அவளை தண்டிக்கும் விதமாக, தாயாரை காப்பதற்காக, தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டவளை தண்டிப்பதற்காக சூர்பனகையின் காது மூக்க லக்ஷ்மணன் அறுத்தான். இப்போ ஒரு பெரிய கேள்வி, சூர்பனகை ஆசைப்பட்டதில் என்ன தப்பு? பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா தப்பா? ஏன்னா எத்தனையோ பேர் நாயிகா பாவத்தில் பெருமாளை மணந்து கொள்ள வேண்டும்னு ஆசைப்பட்டிருக்காளே. ஏன் நம் ஆழ்வார்கள், நம்மாழ்வார் பராங்குஷ நாயகிங்கிற பெண் பாவத்தில் பாசுரம் பாடலையா? திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகின்னு பாசுரம் பாடலையா? சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் நாச்சியார் அரங்கனுக்கே மாலை இடவில்லையா? வடக்கே பார்த்தால் மீராபாய் கண்ணனை கடிமணம் புரியவில்லையா? அப்போ எத்தனையோ பேர் பகவானை காதலிக்கிறா. ஜீவாத்மா பரமாத்மாவைத்தான் காதலித்தாக வேண்டும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சூர்பனகை பண்ண தப்பே வேற. ஏன்னா ராமாவதாரத்தில் ராமன் ஏகபத்னி விரதன்னாலும் இவ ஒழுங்காக ஆசைப்பட்டிருந்தா இன்னொரு அவதாரத்தில் கூட அவள் கேட்டதை பெருமாள் கொடுத்துருப்பார். ஆனால் சூர்பனகை என்ன தப்பு பண்ணா? அது ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில் 10ஆம் திருமொழி 4ஆம் பாசுரத்தில் பாடுகிறாள். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்றே. கொல்லை அரக்கின்னு நான் சூர்பனகைய, அது என்ன சார் கொல்லை அரக்கி அப்படின்னா, பெருமாளை அடைவதற்கு நேர் வழி என்னன்னா பிராட்டி தாயார் திருவடியில் தான் போய் விழணும். ஏன்னா அவள் தான் புருஷகாரம் பரிந்துரை செய்து நம்மை பெருமாள் திருவடிகளில் சேர்ப்பவள் பிராட்டி. அவளுடைய அனுமதி இல்லாமல், அவள் அனுகிரகம் இல்லாமல் என்றைக்குமே நாம் பெருமாள்கிட்ட போக முடியாது. அப்போ பெருமாளை அடையணும்னு ஒருத்தன் ஆசைப்படுறான்னா தாயார் தான் வாசல் வழி. தாயாருங்கிற வாசலை போய் பிடிச்சுட்டா தாயார் நம்மை உள்ளே கொண்டு போய் பெருமாள்கிட்ட சேர்ப்பா. ஆனால் சூர்பனகை என்ன பண்ணாலும் கொல்லை அரக்கி வாசல் வழியாக நுழையாமல் கொல்லப்புறமாக நுழையணும்னு பார்த்தா. அது என்ன கொல்லப்புறம்னா, பெருமாளை அடைவிக்கும் வழியாக எந்த பிராட்டி வாசல் வழியாக இருக்காளோ அந்த பிராட்டி சீத்தையே கொன்று சீத்தையை அழித்து ராமனை தான் அடையணும்னு நினச்சா இல்லையா? அதுதான் அவள் பண்ண தப்பு. அப்போ வாசல் வழியாக நுழையணும், சீத்தை மூலமாக அடையணும்னு நினச்சிருந்தா இன்னும் அவதாரத்திலேயாவது பிராட்டியே பெருமாளோடு அவளை சேர்த்து வச்சிருப்பா. ஆனால் இவள் கொல்ல பக்கமாக போகணும், சீத்தையை அழித்து விட்டு பின்புறமாக ஃப்ராடு பண்ணி பெருமாளை அடையணும்னு நினச்சா அதுக்கான தண்டனை தான் காது மூக்கு போச்சு. அதை எவ்வளோ அழகாக ஆண்டாள் பாடியிருக்கா பாருங்க. கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால். இங்கே ஒரு கேள்வி வந்தது. குமரனார் சொல், சூர்பனகையின் மூக்கை காதை அறுத்தவனுடைய சொல் அப்படின்னு இருக்கு பாசுரம். அதாவது சொல் என்றால் சரமஸ்லோகம். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சத்தேன்னு சரமஸ்லோகம் சொன்னவன் ராமன். இங்கே வியாக்கியானத்துலேயும் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லுன்னா ராமன் சொன்ன சரமஸ்லோகம்னு தான் வியாக்கியானம் பண்ணுறா. ஆனால் சூர்பனகை காது மூக்க ராமன் அறுக்கலையே, லக்ஷ்மணன் தானே அறுத்தான். அப்படி பார்த்தா கொல்லையை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லுனா லக்ஷ்மணன் சொன்ன சரமஸ்லோகம்னு அர்த்தமாகும். லக்ஷ்மணன் சரமஸ்லோகம் சொன்னதா தெரியலை. அப்போ ராமச்சரம ஸ்லோகம்னா ராமன் சூர்பனகை மூக்கை கட் பண்ணலை, பாட்டு சூர்பனகை மூக்கை அறுத்தவன் சொன்ன சரம ஸ்லோகம்னு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு வால்மீகி ஒரு பதில் சொல்லிட்டார். லக்ஷ்மணன் யாருன்னா ராமஸ்ய தக்ஷிணோ பாகுஹு. நீங்கள் ஏன் லக்ஷ்மணனை தனி ஆள்னு நினைக்கிறேள்? ராமனுடைய வலக்கரம் தான் லக்ஷ்மணன்னார். அதனால் அவன் காது மூக்க அறுத்தான்னா ராமனே பண்ண மாதிரி தான். ஒருத்தர் எடை பண்ணார், கொலை பண்ணிட்டார். அவரை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தினா ஜட்ஜு கேட்டாரா, என்னையா கொலை பண்ணியான்னு கேட்டார். சார் நான் கொலை பண்ணலை, என் வலது கை தான் கொலை பண்ணித்துன்னு நானும். விட்டுருவாளா? இவர் வலக்கை பண்ணால் இவருக்கு தான் தண்டனை. அதுபோல் லக்ஷ்மணன் எப்படின்னா ராமனுக்கு வலக்கரம். அவன் சூர்பனகை காது மூக்க அறுத்தான்னா அது ராமனே செய்ததாகத்தான் நாம் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கும் பாருங்கள், உலக வழக்கத்தில் யாராவது ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருக்காருன்னா இவர் அவருக்கு ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறோம் பாருங்க, வலக்கரமாக இருப்பவர்னு. அது லக்ஷ்மணனுக்கு அன்றே ராமஸ்ய தக்ஷிணோ பாகுஹு. அதனால் கொல்லை அரக்கி கொல்லைப்புறமாக நுழையணும்னு பார்த்தா மூக்கறிந்திட்ட குமரனார்னா தன் வலக்கையாகிய லக்ஷ்மணனை கொண்டு அவள் மூக்கை அருந்த ராமபிரான் அவனுடைய சொல்னு ராமச்சரம ஸ்லோகத்தை சொல்கிறாள்னு நம் பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆக இன்றைக்கு 3 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, அந்த கூனியின் முதுகிலே மண்ணுருண்டையை ராமன் அடித்த விஷயம். திருமழிசை பிரானும் நம்மாழ்வாரும் பாடியிருக்கிறார்கள். என்னன்னா, ஒன்று ராமனுடைய பாலலீலையும் அதன் மூலம் ரசித்தோம். 2, யாரையுமே நாம் லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஒரு பெரிய திட்டத்தை ஒன்றுமில்லாதவர் கூட ஸ்பாயில் பண்ணலாம். அதுக்கு அது ஒரு உதாரணம். 2வது விஷயம், ராமபிரான் வனம் சென்ற அந்த காட்சியை பார்த்தோம். மாற்றுத்தாய், ஈற்றுத்தாய், கூற்றுத்தாய்னு மூவர். அது பெரியாழ்வாருடைய அனுபவமாக பார்த்தோம். அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. உள்ளத்திலே 3 வித உள்ளம். ஆசை உள்ளம், அன்பு உள்ளம், அருள் உள்ளம்னு இருக்குது. ஆசை உள்ளம்ங்கிறது நான் வாழ்ந்தா போகிறோம், மற்றவன் எப்படி போனாலும் கவலை இல்லை. அன்பு உள்ளம்ங்கிறது நீயும் நன்னாரு நானும் நன்னா இருக்கேன். அருள் உள்ளம்ங்கிறது நான் கெட்டாலும் நீ நன்னா இருக்கணுங்கிறது. இப்போது நம்ம 2 தோசை வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கோம்.
வாசலில் ஒரு ஏழை வந்து 4 நாளாக சாப்பிடலைங்கிறார். அப்போது எனக்கு 2 தோசையும் எனக்கு தான் வேணும், ஆசை தோசைன்னு வச்சு சாப்பிட்டோன்னா அது ஆசை உள்ளம். ஒரு தோசையை அவருக்கு கொடுத்துட்டு ஒரு தோசையை நாம் சாப்பிட்டோன்னா அன்பு உள்ளம். இல்லைப்பா, நான் ஒரு வேளை சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நீ 4 நாளாக சாப்பிடல, 2 தோசையும் நீ வச்சுக்கோன்னு கொடுத்தா அது அருள் உள்ளம். அப்போது எனக்கேன்னு சொன்னால் ஆசை, உனக்கும் எனக்கும்னா அன்பு, உனக்கேன்னு கொடுத்துட்டா அது அருள் உள்ளம். இந்த 3 பேர் எப்படின்னா, இந்த மாற்றுத்தாயின்னு சுமித்ரை இருக்காளே அவளுக்கு அருள் உள்ளம். அதனால தான் சுமித்ரையின் மகன் லக்ஷ்மணனை யாருமே காட்டுக்கு போக சொல்லலை, ஆனாலும் ராமனுக்காக அனுப்பினா இல்லையா. அப்போ என் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராமன் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறா, அது அருள் உள்ளம். ஈற்று தாயான ஈன்றெடுத்த தாயான கௌசல்யாவுக்கு அன்பு உள்ளம். அவர் ராமனும் நன்னா இருக்கட்டும், பரதனும் நன்னா இருக்கட்டும், நீயும் நன்னாரு நானும் நன்னாரேன்னா. ஆனால் கூற்றுத்தாய் கைகேயி இருக்காளே அவளுக்கு ஆசை உள்ளம். ராமன் காட்டுக்கு போய் தன் மகன் பரதன் ஆளணும்னு நினச்சிட்டா. அப்போ 3 வித உள்ளங்களைத்தான் 3 அன்னையர்கள் காட்டுகிறார்கள். கைகேயி ஆசை உள்ளம், கௌசல்யா அன்பு உள்ளம், சுமித்ரை தான் அருள் உள்ளம். அதை பெரியாழ்வார் பாசுரத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைவாக சூர்பனகை மூக்கறுபட்டது. அது சொல்கிற பெரிய தத்துவம் என்னென்னா, பெருமாளை அடைவதற்கு வாசல் வழி பிராட்டி. பிராட்டியை பைபாஸ் பண்ணி என்றைக்குமே நாம் பெருமாள்கிட்ட போகக்கூடாது. பிராட்டியோடு கூடிய பெருமாளைத்தான் வழிபட வேண்டும். சூர்பனகை காது மூக்கு அறுபட்டதன் வாயிலாக இதை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே காட்டியிருக்கிறாள். இத்தோடு இந்த 2வது வீடியோவுக்கான அந்த ஆழ்வார்கள் அனுபவங்களை நிறைவு செய்வோம். இனி அடுத்த நாளைய தினம் 3வது பகுதியிலே ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகத்தை ஆனந்தமாக ஆழ்வார்களின் பார்வையில் அனுபவித்து இந்த தொடரை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.